என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வரமருளும் செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உனக்கான ராஜயோகத்தை கொண்டு வந்து இந்த தாயானவள் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை தேடி வந்த இந்த தாயை ஒரு முறையாவது தொட்டு நீ உள்ளே அழைத்து விட வேண்டும். அம்மா, ராஜயோக நேரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இன்று நடக்கின்ற விஷயங்கள் ஏதாவது ஒன்று நிச்சயமாக உன் மனதிற்குள் உனக்கான வெற்றி கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கும். அதனால் இந்த நேரத்தை நீ கைவிட்டு விடக்கூடாது. என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொண்டு வந்து அம்மா உன் இல்லத்தில் நிற்கும் பொழுது நீ என்னை உதாசீனம் செய்துவிடக்கூடாதல்லவா? இன்று இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலானது என் பிள்ளை உனக்கானது. உனக்கு கிடைத்த இந்த விடியலுக்கு நீ நிச்சயமாக உன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நீ தொடங்க வேண்டும். என் குழந்தை, சாதாரணமான விஷயமல்ல இது. ஒருவர் தன்னுடைய ஒரு நாளை தொடங்கும் பொழுது தன் தெய்வத்தின் வாக்கினை கேட்பது என்பது நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு என்றாவது ஒரு நாள்தான் தெய்வத்திடமிருந்து நல்ல வாக்கினை கேட்க முடியும். ஆனால் உனக்கு அப்படியா? உன் தெய்வத்தின் வாக்கினை நீ நினைத்த நேரத்தில் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அந்த அளவிற்கு தெய்வம் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கின்றது. இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்பதனை இனி வரும் நாட்களில் நீ புரிந்து கொள்வாய். எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை சிலவற்றை கற்றுக் கொடுக்கும். அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை சரியாக கற்றுக்கொண்டவர்கள் தேறிவிடுவார்கள். அறையும் குறையுமாக கற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திப்பார்கள். இப்படி ஒரு போராட்டத்தை சந்திப்பதற்கு பதிலாக அதை சரியாக கற்றுக்கொள்வதுதான் இந்த வாழ்க்கைக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, உனக்கு யார் மிகப்பெரிய உதவிகளை செய்தார்களோ அவர்களாலேயே சில நேரங்களில் உனக்கு மிகப்பெரிய இடைஞ்சல்கள் ஏற்படும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பொறாமை எண்ணங்கள் தான். தன்னை விட இவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார்களோ என்கின்ற அந்த பொறாமை எண்ணங்கள் தான். இதற்கெல்லாம் நீ மதிப்பு கொடுத்து கொண்டோ உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டோ இருக்க வேண்டாம். எல்லாமும் உனக்கு நல்லதாக நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும். அதற்கு நீ உன் மனதை எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். எது வந்தாலும் என்ன நடந்தாலும் அதை சரியாக நம் வாழ்க்கையில் நமக்கானதாக மாற்றிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விடியலையும் சரியாக தொடங்கிவிட்டாலே போதும். விடியலில் உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ அப்படியே அன்று இரவு வரை இந்த மனநிலை இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னுடைய மனது நேர்மறையாக சிந்தித்தால் நேர்மறையான விஷயங்கள் நடக்கும். அப்படியே எதிர்மறையான விஷயங்கள் நடந்தால் கூட அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை அந்த மனதிற்கு வந்துவிடும். அப்படி இந்த வாழ்க்கை முழுவதையும் உனக்கானதாக நீ மாற்றிக்கொண்டாயானால் அந்த நேரம்தான் உன்னுடைய ராஜயோக நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய கனவு பெரியதாக இருக்கும் பொழுது உன்னுடைய உழைப்பு அந்த கனவை விட பெரியதாக இருக்க வேண்டும் என்பதனை ஒரு நாளும் மறந்து விடாதே. கனவு கண்டது வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதைவிட அதிகமான உழைப்பு உனக்குள் இருந்தால்தான் அது நிறைவேறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை தாழ்த்து
வாழ்க்கையில் அடிபணிய வைக்க நினைப்பவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து நிற்க வேண்டும். உன்னை யாரெல்லாம் வாழ்த்துகின்றார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ பணிந்து நிற்க வேண்டும். இது எப்பொழுதும் உனது நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, நிறைய சிரித்துப் பார். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு குறைந்துவிடும். கொஞ்சமாக சிந்தித்துப் பார். உன்னுடைய துன்பங்கள் எல்லாமும் உன்னை விட்டு மறைந்துவிடும். எப்பொழுதும் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம், எந்த நேரத்திலும் உனக்குள் இருக்கின்ற அந்த புன்னகைதான் உன்னை வாழ வைக்கும் என்று. உன்னை வீழ வைக்க நினைக்கின்றவர்கள் முன்னிலையில் நீ வெளிக்காட்டுகின்ற இந்த புன்னகை நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, எதன் மீது உன்னுடைய கவனம் செல்கின்றதோ அங்குதான் சக்தி அதிகமாக பாய்கின்றது. உன்னுடைய கவனத்தை நீ கவனத்தோடு செலுத்த வேண்டும். எது வேண்டும் என்பதில் உன்னுடைய கவனம் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த இடத்தில் என் பிள்ளை ஒதுக்கப்பட்டாயோ அந்த இடத்தில் உனக்கான இடத்தை நீ உருவாக்கிவிட வேண்டும். இல்லாததை நீ தேடினால் நிச்சயம் ஒரு நாள் அது உனக்கு கிடைத்துவிடும். இழந்ததை மட்டும் ஒரு நாளும் நீ தேடி விடாதே. அது நிச்சயமாக வேறொருவர் கைகளில் கிடைத்திருக்கும். அப்படியே இல்லை என்றாலும் நீ உன்னை விட்டு சென்றதை ஒரு நாளும் தேடி அலையாதே. என் பிள்ளையே, பழைய பழக்கங்கள் புதிய முடிவுகளை ஒரு நாளும் கொண்டு வராது. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பழைய விஷயங்களை நீ மீண்டும் உன் வாழ்க்கையில் கொண்டு வர நினைத்து விடாதே. முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். அதை மீண்டும் கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கான கெடுதலை நீயே உருவாக்கி விடாதே. அனுபவம் ஒரு மனிதனுக்கு எப்படி ஏற்படுகிறது என்பது முக்கியம் கிடையாது. அதை கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்பதுதான் முக்கியம். சரியான நேரத்தில் அது உனக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். என் பிள்ளையே, இழந்ததை எல்லாம் மறந்துவிட்டு உன்னிடத்தில் இருக்கின்ற எதையும் இழக்காமல் இருக்க நீ பழகிக்கொள். சில இழப்புகள் வலியை கொடுக்கும், சில இழப்புகள் மன வலிமையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, இன்று அம்மா உனக்கு சொல்கின்ற அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய உடலில் வலிமை உள்ள பொழுதே சேமிக்க பழகிவிடு. ஏனென்றால் கடைசி நேரத்தில், அதாவது உனக்குள் இருக்கின்ற வலிமையெல்லாம் குறைந்து விட்ட பிறகு யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் ஒருபொழுதும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலையை நீ உருவாக்கிவிடக்கூடாது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. சில விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காமல் இருப்பதுதான் நல்லது என்பதனை புரிந்து கொண்டு கிடைக்காத விஷயங்களுக்காக மனம் வருந்தி கொண்டு தேவையில்லாது உன்னுடைய மனதை நீயே வருத்தி கொள்ளாதே. என் பிள்ளை, நிச்சயமாக இந்த உலகில் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த வரம் என்றால் அது என்ன தெரியுமா? அவனுக்கு கிடைக்கின்ற அந்த திருப்தியான மனதுதான். எவன் ஒருவனுக்கு தனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மனதிற்கு முழுமையான திருப்தியை கொடுக்கின்றதோ அது போதுமல்லவா அவன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வரமாக அது மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். பிறர் சந்தோஷத்தில் இணைந்திருப்பதை விட மற்றவர்கள் துன்பத்தில் இணைந்திருப்பதுதான் உண்மை நிறைந்த அன்பும் என்றும் பிரியாத உறவுமாக வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ மற்றவர்களிடத்தில் இது போன்று நடந்து கொண்டால் அவர்களும் உன்னிடத்தில் இது போன்று நடந்து கொள்வார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை அழகான பல பக்கங்களை உனக்கு இனிமேல்தான் காண்பிக்கப் போகின்றது. அதனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலையை வைத்து இந்த பக்கத்தோடே நீ அதை விட்டு வெளியே வந்துவிட நினைக்காதே. தைரியமாகவும் துணிச்சலோடும் அடுத்த பக்கத்தை நோக்கி நகர்ந்து செல். அங்கே உனக்கான அழகான விஷயங்களை உன் தாயானவள் நான் காண்பித்து கொடுப்பேன். இன்று என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிக பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். எதற்காகவும் பயப்படாதே, யாரை கண்டும் அஞ்சாதே. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.